ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். வெயில் என்ன வெயில்னே தெரியலையா சார்? அதுக்கு பேர் வந்து எல் நீனோ அப்படின்னு ஒன்று வருதான். அதான் அது சாதா எல்லினோ. ஆமாம், இது சூப்பர் எல்லினோ அது சொல்கிறானுங்க. அந்த எல் நீனோ வந்து பயங்கரமாக வந்து வெயில் அடிக்கும், அதே மாதிரி மழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒரு சைடு வந்து மழையே வராது, ஃபுல் வெப்பமாயிரும்ன்றாங்க. ஆகஸ்ட் வரைக்கும் வெயில் இருக்குங்கிறாங்க, செப்டம்பர் வரைக்கும் வெயில் இருக்குங்கிறாங்க, நவம்பர் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், இப்படியே தான் இருக்குன்றாங்க. எனக்கு மாலையே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்த வெயில எப்படா போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. டெய்லியும் வெளி சுற்றுற ஆட்கள்லாம் வந்து ஆனால் பாவம் தான். கொஞ்சம் ஜூஸு, லெமன் ஜூஸு, மோர், கொஞ்சம் கூலிங்கானது தண்ணி ஏதாவது கொஞ்சம் வெறும் தண்ணி போட்டுக்கங்க. குடிக்காம வாட்டர் பாட்டில் வெந்தயம் எல்லாம் போட்டு குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் குடிங்க. ஒன்றும் செய்ய முடியாது. எனக்குலாம் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மயங்கியே விழுந்துட்டார். என்னடான்னு கேட்டால் டக்குன்னு நான் பயந்துட்டேன் ரொம்ப. அப்புறம் பார்த்தா அது ஹீட் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆமாங்க, அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இந்த எல் நீனோவுக்கு காரணமாக இருக்குது. அதுவும் இப்போ அது சூப்பர் எல் நீனோவாக மாறிட்டு இருக்கு. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த சூப்பர் எல் நீனோ இப்போ அதையும் தாண்டி ரொம்ப ஆக்ரோஷமாக ஏற்பட்டு இருக்கு. இது உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எப்போதும் வருடம் வருடம் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் அதை நம்ம கடந்து போகிறது சகஜம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த எல் நீனோ தாக்கத்தினால பல கோடி மக்கள் இறந்துருக்காங்க. அதில் இந்தியாவில் தான் அதிகமானோர் இறந்துருக்காங்க. பஞ்சம், பசி, பட்டினி, வறட்சி, ஒரு பக்கம் வெள்ளம். இது ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் உச்சமடைன்னு சொல்கிறாங்க. இது 2027 வரைக்கும் நீடிக்கும்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடியது விவசாயம். இது அதிகப்படியான உணவு தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் தேவையற்ற நோய்களை ஏற்படுத்தும். இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாமளும் அலட்சியமாக இருக்காமல் முடிந்தவரை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பகலில் 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிந்தவரை வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. கூலிங்கான ஐட்டமாக சாப்பிடுங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க. நாம் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பை முடிந்தவரையும் குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இதனால் தேவையற்ற நோய்கள் நம்மை அண்டாது. முக்கியமாக குழந்தைகள், பெரியோர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நன்றி.